ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பிளாக் சென்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சென்னா ஒரு 250 கிராமு, கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கினேன். நல்லா வெந்திருக்குது. 3 வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜாப்பத்திரி ஃப்ரை ஆகட்டும். இந்த கரம் மசாலா ஜாஸ்தி போட தேவையில்லை. நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனாக்கா அந்த ப்ரௌனிஷ் கலரில் வந்துச்சுனாக்கா நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த டைமில் தக்காளி பேஸ்ட் ஊற்றிக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு ஒன்றா அரைச்சிட்டு இருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ அது சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கிடும். அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது வெங்காயம் பட்டை லவங்கம் இதெல்லாம் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தக்காளி இதில் மசாலா போடும்போது நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட் அதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இது நல்லா கிரேவியாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஆப்பத்துக்கு, பூரி கூட நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம், ஒரு சின்ன ஸ்பூனில். தனியாத்தூள், இது சென்னா மசாலா ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸி இதில் கொஞ்சமாக அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சென்னா வேக வைக்கும் போது அந்த தண்ணியும் ஊற்றிட வேணாம். அந்த தண்ணியும் சேர்த்து சென்னாவோடு கொட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். மசாலா பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சென்னா தண்ணியோடு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சென்னா மட்டும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கையிலேயே கொஞ்சம் மசிச்சு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் கிரேவியாக இருக்கும், அது திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் செப்பரேட்டாக வச்சுருக்கிறேன். மசாலா பாருங்கள் எப்படி நல்லா கொதிக்குது. எண்ணெய் நல்லா திரிச்சு வெளியே வந்துட்டுருக்குது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகணும்.
டேஸ்ட்டாக இருக்கும். அது ஸ்மெல்லுலே தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் கொட்டிக்கலாம். அதில் நல்லா கலந்து கொடுத்துருக்கலாம். சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க இது. நல்லா கொதிக்குது. கலந்து கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ எடுக்கும்போது கையிலே ஃபோன் பிடிச்சி எடுத்துருக்குறேன், அதனால தான் ஷேக் ஆகுது. மசிச்ச இந்த கொண்டக்கடலையும் கொஞ்சம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் லாஸ்ட்டில். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் பட்டர் போடுங்க. சென்னா மசாலா கூட லாஸ்ட்டில் போடுங்க, நான் முன்னாடியே போட்டுட்டேன். அது அவ்வளோவா ஃப்ரை பண்ண தேவையில்லை. இந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், லாஸ்ட்டில் போட்டால் போதாது. இன்றைக்கி நான் ஆப்பம் செஞ்சுருக்கிறேன். ஆப்பத்துக்கு கூட இது கொண்டக்கடலை வச்சுருக்கிறேன், சென்னா மசாலா. வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.